சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 12 பதிகங்கள் பெருமானின் பெரும் கருணை காரணமாக நிறைவுற்ற நிலையில் இன்றிலிருந்து 13வது திருப்பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. கங்கை கொண்ட சோழைச்சரம் என்ற அற்புதமான திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம்தாம் இதுவும் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. கருவூர் தேவர் என்ற சித்தர் அருளி செய்திருக்கின்றார். ஏற்கனவே அவருடைய நிறைய பதிகங்களை நாம் பார்த்துட்டே வரோம். எத்தனை ஆழமான கருத்து செறிவு நிறைந்த பாடல்களாக அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பது தெரியும். அந்த அமைப்பிலேயே மீண்டும் ஒரு பதிகம், இதுவும் அகத்துறையில் அமைந்தது என்ற நினைப்போடு முதல் பாடலுக்குள்ளால போகலாம். திருச்சிற்றம்பலம். அன்னமாய் வீசும்பு பரந்தாயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம்மாலறியா ஒருவனாம் இருவா முக்கணனார் பெரும் தடம் தோள் கண்ணலே தேனே அமுதமி கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல எத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். முதல்ல ஆரம்பிக்கும் போதே அண்ணாமலையாரோட குறிப்போட ஆரம்பிக்கின்றார். அதாவது அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அப்படின்னு சொல்லிட்டு முன்னம் மால் அறியா ஒருவனாம். அப்ப இது ரெண்டத்தையும் சேர்த்து நாம பார்த்தோம் அப்படின்னா திருமாலும் பிரமனும் பெருமானோடைய அடிமுடி தேடி சென்ற அந்த வரலாற்றை கூறிட்டு அதற்கேற்ப பெருமான் அண்ணாமலையாராக ஜுவாலையாக எழுந்து நின்ற அந்த அற்புதத்தை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுகின்றார். அப்ப அண்ணாமலையாரா நிக்கிறாருல்ல, எப்படி நிக்கிறாருன்னா ஒருவன் தான்ப்பா அவரு, ஒருவன் தான். ஆனா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உமா மகேஸ்வர வடிவம், அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லுவதாக சிவமும் சக்தியுமாக உலக உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இருவராக நிற்கின்றான். ஒருவர்தான், ஆனால் இருவராக நமக்கு அருள் செய்வதற்காக வருகின்றார். அது மட்டுமா அப்படின்னா அவர்கிட்ட 3 கண்கள் இருக்கு தெரியுமா? என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், அக்னி என்று சொல்லப்படுகின்ற 3 கண்கள் இருக்கின்றது. 4 தடந்தோள்கள் இருக்கின்றது பெருமானிடம். இதுல பாருங்க, ஒருவராம் இருவராம் 3 கண்கள் 4 தடந்தோள் என்று எண் அலங்காரத்தில் மிக அழகாக இதை அமைத்து கொடுத்திருப்பதையும் நாம் இங்க நினைவில் கொள்ளணும். அதெல்லாம் சொல் அழகும் பொருள் அழகும் இதில் நிறைந்து இருக்கின்றது. எப்படி பொருள் அழகு அப்படின்னு பார்த்தோம்னா, இருவர் என்று சிவமும் சக்தியுமாக இருக்கின்ற போக வடிவத்தை சொன்னவர் முக்கண்கள் என்று சொல்லி அங்கே யோக வடிவத்தை, ஏன்னா 3வது கண் என்பது யோகத்திற்கு ஞானத்திற்கு உரியது என்பதனால யோக வடிவத்தை சொல்லி 4 தடந்தோள்கள் எதற்காக என்றால் வேக வடிவத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆக வேகபோக யோக வடிவங்களை ஒரே இடத்துல வச்சு மிக அழகாக எண் அலங்காரத்தில் வைத்து சொல்கின்றார். இப்படி எங்கள் பெருமான் எப்படி இருக்கின்றார் தெரியுமா? பெரியவனாக இருக்கின்றார், மிக பெரியவன். எந்த அளவுக்கு அப்படின்னா அடிமுடி தேடி போனவங்களால கூட பார்க்க முடியலப்பா. ஆனா அப்படிப்பட்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? சிறியனாக இருக்கக்கூடிய என்னுடைய மனசுலையும் புகுந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, பெருமான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா வெளியில தேடினோம்னா எங்கேயுமே தெரியாது பெருமான. அவ்வளவு பெரியவராக இருக்கின்றார். ஆனால் அவர் நம் மனத்திற்குள், நம் உள்ளத்திற்குள் இருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களுக்கு வெளிப்படுத்தி தன்னை காட்டுகின்றார். எப்படி வெளிப்படுத்துகின்றார் பாருங்க. கண்ணலே, தேனே, அமுதமே என்று 3 அழகான சொற்கள் வைக்கின்றார். நம்ம மனசுல பெருமான் இருக்கிறது எப்படி நமக்கு எப்படி உடனேயே தெரியுமா அப்படின்னா, நாம எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களோ அப்படி அவன் வெளிப்பட்டு நிற்கின்றானா. உதாரணத்துக்கு பாருங்க, கண்ணல் என்பது தேன், மன்னிக்கணும், கரும்பு. கரும்பு சுலபமாக கிடைக்கக்கூடியது. ஒரு காட்டுக்கு வயலுக்கு போனீங்கன்னா கரும்பு இருக்கும், அதை வெட்டி அதை சாறு பொழிய வேண்டியது தான். ரொம்ப பெரிய பிரயத்தனம்லாம் அதுக்கு கிடையாது. ஆனால் அது எப்படி நான் சுலபமாக எடுக்கிறது யாருக்கு அப்படி பெருமான் கரும்பாக இருக்கின்றான் அப்படின்னா, விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலம் மட்டும் உடைய ஆன்மாக்களுக்கு பெருமான் கரும்பாக இருக்கின்றானா. அப்போ தேன் அப்படின்னா தேன் கொஞ்சம் கஷ்டப்படணும்.
மலைக்கு மேலே ஏறணும், இல்லை மரத்துக்கு மேலே ஏறணும், ஏறி அதை பிழிஞ்சு அந்த தேனீலாம் கொட்டாமல் எடுக்காமல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை ருசிக்க முடியும். அது கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயம். யாருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, விஞ்ஞானகலருக்கு சுலபமாக உள்நின்று உணர்த்துறான் இல்லையா பெருமான், ஆனால் பிரளயாகலருக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று வந்து உணர்த்துறாரு இல்லையா. கொஞ்சம் அவங்க கஷ்டப்படணும். ஆனால் அவர்கள் இருமலம் உடையவர்கள் என்றாலும் அவர்களுக்கு வந்து பெருமான் முன்னால நின்று உணர்த்துறாரு, சுலபமாக தெரிகின்றார். அடுத்தது நம்மளை போன்றவர்கள் மும்மலம் உடையவர்கள், ஆணவம் கன்மம் மாயை என்று இதிலேயே சுத்தி கொண்டு இருக்கின்றோம். நமக்கு எப்படி பெருமான் வருகின்றன? அமுதம் போலப்பா. இந்த பார்க்கடலை கடைஞ்சு பட்ட அவஸ்தை இருக்குல்ல, அதை நாம் இந்த இடத்துல கொஞ்சம் நினைவில் கொள்ளணும். நாம் அப்படி பார்க்கடலை கடைவது போல நம்மை கடைந்தால் நம் உள் இருக்கின்றான் என்பதை பெருமான் காட்டி நிற்கின்றார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும், அதாவது என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமை அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த எளிமையை உணருவதற்கு நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? விஞ்ஞானகலராக இருக்கின்றோமா, பிரளயாகலராக இருக்கின்றோமா, சகலராக இருக்கின்றோமா? அதற்கு ஏற்ப பெருமான் வெளிப்பட்டு தோன்றுகின்றான் என்று மிக அழகான ஒரு குறிப்பாக இந்த பாடலில் வைத்திருக்கின்றார். இந்த பாடலை மட்டுமே எடுத்து நம்ம ஒரு நாள் முழுக்க சிந்திக்கலாம். ஆனால் நம்மளுடைய 5 நிமிடத்துக்குள்ளால கொண்டு வரணும்னு முயற்சி செய்தது 6 நிமிடத்திற்கு வருகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். உள் நெகிழ்ந்துடலம் நெக்கு முக்கண்ணா ஓலமென்றோலமிட்டோரு நாள் மண்ணின் நின்றாலரேன் வழிமொழி மாலை மழலயம் சிலம்படி முடிமேல் பண்ணி நின்றுருகேன் பணி செய்யேனினும் பாவியேன் ஆவியுள் புகுந்து என் கண்ணின் நின்றாகலான் என் கோலோகங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாரையும் இந்த பாடல்ல பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு அமைத்து கொடுக்கப்பட்ட அற்புதமான பாடல். இதில் பாருங்க, உள் நின்று, அதாவது பெருமான் வந்து நம் பெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னா முக்கரண வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற மனம் மொழி மெய்யினால் வணங்க வேண்டும். இதில் பாருங்க, உள் நெகிழ்ந்து, உள்ள அப்படின்னும் போது மனத்திற்குள்ளால நெகிழ்ந்து, உடலம் நெக்கு முக்காடி, அதாவது இந்த உடலினால பெருமானை வணங்கி அவரை நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த மயிர்கூச்சி எறிகிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வருவது, அப்படியே தழுதழுத்து நிற்கின்றது, இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ணா ஓலம் என்று ஓலமிட்டு, சரி மொழியாவது பெருமானை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா, பெருமானை பார்த்து கதறுகின்றதா அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, திருமுறைகள்னு ரொம்ப சுலபமாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்களே, அதையாவது நான் பாடி துதிக்கிறேனான்னா அதுவும் இல்லை. வழிமொழி மாலை, அந்த மாலையாக கொடுத்திருக்கின்ற இந்த பாடல்களையும் நான் பாடுவது கிடையாது. பாடுவது எங்கே பாடணும் அப்படின்னா பெருமானின் திருவடியை நினைத்து பாடணும். செய்கிறனா அப்படின்னா செய்யலையே சாமி. இந்த உடல் மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 கண்டிப்பாக பெருமானை நோக்கின செயல்கள் எதையுமே செய்யலை. பெருமானை நினச்சிட்டு செய்யறது, உடலால் பண்ணுறது, பாட்டால் பாடுறது எதையுமே செய்யலை அப்படின்னாலும் ஏதாவது அடுத்தவங்க சொன்னாலாவது செய்யணும்ல, ஒரு பணியாவது செய்யணும்ல, அதையும் நான் செய்ய மாட்டேங்கிறேன். ஆனால் சாமி நீ என்ன பண்ணுற? பாவியாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆவியுள், அதாவது என் மனத்திற்குள், என் உடலுக்குள், என் ஆன்மாவிற்குள் எனக்கு உள்ளே புகுந்து, நீ புகுந்ததுனால என்ன ஆச்சு? நான் பார்க்குறதெல்லாம் நீயாதான் தெரிகிற. யோசிச்சு பாருங்க, சிவபெருமானை நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே சிவத்தை பார்ப்போம். உலகியல்லையே இதை பார்க்குறோம் இல்லை. ஒருத்தர் மேலே காதல் கொண்டு விட்டோம், எதை பார்த்தாலும் அவரை பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை அவளை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? எதை பார்த்தாலும் நம்ம இன்னொரு ஆளை பார்த்தாலும் அவரை பார்க்குற மாதிரி இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட நம்மளுக்கு பிடிச்சவங்களுடைய பெயரை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்மளுடைய மனம் எப்படி மாறுகின்றதோ, எப்போது அவர்கள் நம் மனத்தில் வருகின்றார்களோ, பார்க்கின்ற, கேட்கின்ற, பேசுவது எல்லாமே அவர்களை சுற்றி இருக்கும். இப்போ அந்த இடத்துல மனிதனுக்கு பதிலாக சிவபெருமானை வச்சு பாருங்க. பார்க்குற இடம் எல்லாம், கேட்பது எல்லாம், பேசுவது எல்லாம் சிவமாக இருக்கும். அதுதான் நமக்கு சிவபுண்ணியத்தை தேடி கொடுப்பது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக நாம் பார்க்குற பிரச்சனை
பிரச்சனைகளை அப்படியே அருளியலுக்கு நாம் கொண்டு போகிறோம். நாம் பார்க்கறது எல்லாமே எப்படின்னா, ஒருவரை நம்பி ஒருவரோடு இருப்பதை விட சிவத்தை நோக்கி சிவத்திற்காக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். ஏன் அப்படின்னா, பெருமான் நம்ம மனசில் வந்து குடிகொண்டாச்சுன்னா நம்ம பார்க்கறது எல்லாம் சிவம் தான். சிவத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு உலகியல்ல நடக்கிற ஏதாவது பிரச்சனை நமக்கு தெரியுமான்னா தெரியாது இல்லையா? ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை தாக்குது அப்படின்னா மனம் மொழி மெய்யில தான் நம்மளை தாக்க முடியும். நாம தான் என்ன பண்ணிட்டோம், அந்த மனம் மொழி மெய்யை சிவமாக்கிட்டோம். அப்போ என்ன ஆகும்னா, எது வந்தாலும் அதெல்லாம் பெருமான் பார்த்துக்குவாரு அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கி சொல்லக்கூடிய மன அழுத்தத்திற்கு சரியான மருந்து இதுதான். நாம் எதையுமே செய்ய வேண்டாம், பெருமானே நீ பார்த்துக்கோ அப்படின்னு பெருமான் கிட்ட சரணடைய வேண்டும். நம்ம மனம் மொழி மெய் இந்த முக்கரணங்களையும் பெருமானுக்கு ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உண்மையாக இருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சோர்பாதத்துள் வைத்து உள்ளம் மல்லோரும் தொண்டருக்கெண் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனை மூலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை கேட்கும்போது நமக்கு சாத்திர நூல்களில் ஒரு முக்கியமான ஒரு நூல், அதாவது திரு உந்தியார் திருக்களிற்றுப்படியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த திருக்களிற்றுப்படியாரில் ஒரு பாட்டு வரும். மோகம் அறுத்திடின் முக்தி தருவோம் என்று பெருமான் சொல்கிறாரு. அவரையே 2 மனைவிகளுக்கு தூது அனுப்புகிறாரே நம்ம நம்பி ஆரூரர்னு சொல்லுவார். என்ன பொருள்னா, சிவத்தை வணங்கினால் முக்தி மட்டும் இல்லை, முக்தி தான் முக்கியமாக கொடுக்கக்கூடியவர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உலகியலுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார். யார்கிட்டையாவது போய் 5 எழுத்து சொல்லுங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நான் ஏன் சொல்லணும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு உயிர் கேட்டுச்சுன்னா இந்த பாடல் தான் அதற்கான பதில். நீங்கள் 5 எழுத்து சொல்லுங்க. 5 எழுத்துன்றது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. 5 எழுத்தின் சொல் பதத்தை வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு. 5 எழுத்துனா சும்மா சரி நான் 108 தடவை சொல்லணும் அப்படின்னு மணியை டக்குன்னு உருட்டிக்கிட்டு சிவானம அப்படி சொல்லக்கூடாதான். உள்ளுக்குள்ளால மனசுக்கு உள்ள நிறுத்தி அந்த 5 எழுத்துக்களை பதமாக, பதம்னா என்னன்னா சி என்றால் சிவம், வா என்றால் திருவருள், இப்படி ஒவ்வொரு சொல் பதமாக நாம் புரிந்து உள்வாங்கி அதை வந்து அன்போடு, அன்பு எப்படி பெருக்கெடுத்து ஓடுமோ அந்த மாதிரி நாம் வந்து உச்சரித்து கொண்டே வருபவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாரு பாருங்களேன். எண் திசை கனகம். அதாவது இந்த உலகத்தில் அறுக்க வேண்டிய ஆசை என்று சொல்லப்படுவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3ஐயுமே இந்த பாடலில் வச்சு சொல்கிறாரு. நமக்கு பொன் கிடைக்குமா, பொருள் கிடைக்கும், பொன் பொருள் எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் வீடு கிடைக்கும், பைம்பொன் மாளிகையும் கிடைக்கும், பெண் ஆசையும் நமக்கு வந்து நிறைவேறும். அதாவது இந்த உலகியல் போகங்கள் என்று சொல்லப்படுவது அனைத்தையும் பெருமான் கொடுப்பார். எப்போது அப்படின்னா 5 எழுத்து உச்சரித்து கொண்டே இருந்தால். 5 எழுத்து என்ற அந்த மந்திரம், அது வந்து சொல் பதம், அந்த பதத்தை நமக்கு வந்து அதை புரிந்து அதை சொல்லும்போது நம்ம மனசு அப்படியே அன்பினால் உருகி நின்று நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போது நமக்கு பெருமான் மண், பெண், பொன் என்ற 3ஐயுமே கொடுத்து அருள் செய்வார். இங்கே பெண்ணுன்னு எடுத்து அப்போ நாங்கள் பொம்பளைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. உலகியல் போகங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகியல் போகங்கள். அதனால தான் நம்பி ஆரூரர் சொல்லுவார், அலராள் பிரியாள் அப்படி திருச்சுழியல் பதிகத்தில் சொல்லுவாங்க. லக்ஷ்மி பிரியாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 எழுத்து சொல்லுபவர்களுக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா நுகர் இன்பங்களையும் கொடுக்க வல்லது இந்த 5 எழுத்து அப்படிங்கிறதை மிக அழகாக இந்த 3வது பாடல் மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஐய பொட்டிட்ட அழகு வண்ணுதலும் அழகிய விழியும் வெண்ணீரும் சைவம் விட்டிட்ட சடைகளும் சடைமேல் தரங்கமும் சதங்கையும் சிலம்பும் மொய்கொள் எண் திக்கும்
முட்டிக்கும் கண்ட நின் தொண்ட முகம் மலர்ந்திரு கண்ணீரரும்ப கைகள் முட்டிக்கும் என் கோலோ கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல நமக்கு பெருமான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டா நாம இந்த பாடல் தான் சான்றா எடுத்து சொல்லலாம். அதாவது பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு கேட்டாக்க பக்தர்களுக்கு எப்படி இருக்கின்றார், அடியார்களுக்கு எப்படி இருக்கின்றார் என்று இரண்டு விதமாக பார்க்க முடிகின்றது. பக்தர்களுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னா அழகான சடா முடியோடு இருக்கின்றார், திருநீர் வைத்திருக்கின்றார், அதுலேயே பொட்டு வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அழகான சடாமகுடம், ஏன்னா அது சைவர்களுக்கே உரித்தான். அதான் ரொம்ப அழகாக சைவம் விட்டிட்ட சடையும் அப்படின்னு சொல்றாரு. சைவர்களுக்கே உரித்தான அழகான முகுடத்தை வைத்திருக்கின்றார், முடியை வைத்திருக்கின்றார். அந்த முடியில கங்கை நதியை வைத்திருக்கின்றார். அதோடு ஏன்னா பெருமான் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறோமோ எல்லாத்தையும் தூக்கி தன்னோட தலையில் வச்சுக்கிறத பார்க்குறோம் இல்லையா. அப்படிப்பட்ட அலங்காரம் பொருந்திய தலை சடாமகுடத்தை வைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் அவர் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற திருத்தலத்தில் நின்று பக்தர்களுக்கு இப்படியாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போ அடியார்களுக்கு அப்படின்னா அடியார்களுக்கு ஒரு இடம்னு இல்லை, இந்த வடிவம்னு இல்லை, எல்லா திசைகளிலும் பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் எதை பார்த்தாலும் அதில் பெருமானை பார்ப்பதன் காரணமாக அன்பின் மிகுதியால் கண்களில் இருந்து நீர் அரும்பிக் கொண்டும் கைகள், அதாவது மனம் மொழி மெய் என்று சொல்லுவது போல பெருமானை எல்லா திசைகளும் பார்க்கின்றார்கள். அப்படின்னா மனத்தினால் பார்க்கின்றார்கள். அடுத்தது பெருமானை பார்த்த மாத்திரத்துல கண்கள்ல இருந்து கண்ணீர் அரும்பி கைகள் முட்டித்து நிற்கின்றது. முட்டித்து நிற்பதுன்னா இப்படி நிற்பது அப்படின்னு பொருள். ஏன்னா இப்ப கடனேன்னு இப்படி வைக்கிறது அதெல்லாம் இல்லாம அழகா பெருமானை நினைத்து முட்டித்து வைக்கக்கூடிய அந்த அழகு, இது உடலால் செய்யக்கூடியது. அடுத்தது பெருமானுடைய ஐந்தெழுத்து பிதற்றிக்கொண்டே இருப்பது. இப்படியாக அடியார்கள் என்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆக கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கின்ற பெருமான் அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்சி வழங்கிய வண்ணம் இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை தான் இந்த 4வது பாடல்ல நாம பார்க்க முடிகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். சுருதிவனவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பருதிவனவனாம் பாடர் சடை மோக்கண் பாகவனமாக உயிர் கமுதாம் ஏறுது வாகனனாம் ஏயில்கள் முன்றேறித்த ஏறு சேவாகனோமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் மிக அழகான ஒரு பாடல். சாமி எப்படிப்பா வர்றாரு அப்படின்னா சுத்தமாயா புவனத்துல சிவமே 5 தொழிலும் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதனால பிரம்மாவாகவும் திருமாலாகவும் உருத்திரனாகவும் மகேஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் பெருமான் தான் இருக்கின்றாராம். சுருதிவானவனாம் திருநெடுமாலாம் பிரம்மனாகவும் திருமாலாகவும் இருக்கக்கூடிய பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரனாகவும் இருக்கின்றார். ஏன்னா சுத்தமாயா புவனத்துல அனைத்துமே பெருமானை செய்வதனால. அது மட்டுமா அப்படின்னா சூரியனாகவும் சந்திரனாகவும், அது மட்டும் இல்லைங்க, சிவமாகவும் 3 கண்களை உடைய சடாமகுடத்தை உடைய சிவபெருமானாகவும் இருக்கக்கூடியவர். அவர் யார் அப்படின்னா எங்கள் உயிருக்கு அமுதமாக இருக்கக்கூடியவர், எங்கள் உயிரில் கலந்து இருக்கக்கூடியவர். இத்தனை பெரிய நிலையில இருக்கிறவராச்சே அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, உங்க உயிர்லையும் அவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பெருமான் தான் 3 கோட்டைகளை, மும்மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்றவற்றை எரித்தவராக, அதாவது 3 கோட்டைகளாக உருவகம் செய்து அதை எரித்தவராக, எருதை தனது வாகனமாக கொண்டவர். அது மட்டுமா அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா
யாரெல்லாம் எப்படியெல்லாம் பெருமானை நினைக்கின்றார்களோ அப்படி வந்து அங்கே அருள் செய்யக்கூடியவனாக, அதாவது 6ஆம் திருமுறையில் அப்பர் பெருமான் சொல்லுவார்ல, ஆரொருவார் ஒழுகுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி யார் எப்படி நினைக்கின்றார்களோ அந்த வடிவத்தில் அந்த உருவத்தில் பெருமான் அவர்களுக்காக வந்து காட்சி கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர் தான்ப்பா எங்களுக்கு இங்க கங்கை கொண்ட சோழபுரம் என்ற திருத்தலத்தில் இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அவரை நீங்க எப்படி பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கலாம், ஆனா நினைப்பதுதான் முக்கியம் என்பதாக மிக அழகாக இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் கருவூர் தேவர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டடியேன் உண்டவுணுனக்காம் வகையெனதுள்ளம் உள் கலந்தெழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லின் குறுகலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீல கண்டனி கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா மொத்தமாக குழப்பி விடுறதுக்கு அழகான ஒரு பாடல் சொல்லணும்னா அது இந்த பாடல் தான். எப்படிப்பா இருப்பார் உங்கள் ஆள் அப்படின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னு வைங்களேன், அவரா ஒரு பாம்பை எடுத்தார், அதை வில்லவுடைய ஒரு நாணா கட்டினார், அதுக்கப்புறம் மேருமலையை வளைச்சாருப்பா, அதுதான் அவருக்கு வில்லா வந்துச்சு. இதை வச்சு 3 புறங்களை ஒரே அம்புல அழிச்சாரு. அம்புல அழிச்சாரா? என்ன அம்பு அப்படின்னா அவருடைய புன்சிரிப்பு. என்னங்கய்யா காது குத்துறீங்களா அப்படின்னு யாராவது வந்து கேட்கத்தானே செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, மலையை எடுக்கிறாரு, வளைக்கிறாரு, பாம்பை எடுக்கிறாரு, அதை இதாக கோக்குறாராம், நானா கட்டுறாராம், அதுக்கப்புறம் அதில் அம்பு எதுவுமே எய்யலையாம். சிரித்த உடனே எரிஞ்சு போச்சு 3 கோட்டைகள், அதுவும் 3ம் பறந்துக்கிட்டே இருக்கிற கோட்டைகள். இதுதான் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, இன்டர் கேலக்டிக்கல் மிசைல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணை பெருமானுடைய புன்சிரிப்பு. சரி, இது நம்புற மாதிரி இல்லை. அடுத்தது வேற எப்படி இருக்கிறார் உங்கள் பெருமான், வேற ஏதாவது உருப்படியாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு அழகான ஒப்பீடு பாருங்க. இந்த பிரபஞ்சம்னு எடுத்தா, அதாவது யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த பிரபஞ்சத்தையே எங்கள் சிவபெருமான் பக்கத்தில் அது ஒரு தமா தூண்டு இருக்கும், ஒரு புள்ளி தான், ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான், குட்டியோண்டாக இருக்கும், அணு அளவுக்கு தான் இருக்கும். அப்படியா? அப்படின்னா அணு ஒரு மிகப்பெரிய அண்டமாக இருக்குமாம் பெருமான் பக்கத்தில். அப்போ அதை விட புடிசாக இருக்கிறாரு எங்கள் பெருமான். பெருசுக்கு பெருசாகவும் சிறியதுக்கு சிறியதாகவும் இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பு என்னன்னா, யாருக்கு எப்படி வேண்டுமோ அப்படி பெருமான் வருகின்றார் அப்படிங்கிறது தான் குறிப்பு. 3 புறங்களை அழிக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ அவர் வந்து அந்த இடத்துல சாதாரணமாக, இப்போ நம்மை போன்று ஒரு உடல் தாங்கி வந்தாக்க கண்டிப்பாக அழிக்க முடியாது. அப்போ அங்கே என்ன வடிவம் எடுக்க வேண்டுமோ, என்ன கணையை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்துகின்றார். அதே மாதிரி மிகப்பெரியவன் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் அவனை விட பெரியவனாக ஆகி காட்டி அடங்கு அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அது மட்டுமா அப்படின்னா, சிறியவர்களாக இருந்தால் அவர்களை விட சிறியவராக இருந்து எளியவனுக்கு எளியேன் அப்படிங்கிறதையும் எடுத்து காட்டுகின்றார். பெருமானுடைய எளிவந்த தன்மை இதுன்னு சொல்லாமல் வேற என்ன நாம சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதானா? இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு உயிர் கேட்கும் இல்லையா? சரிப்பா, அண்டம் அளவுக்கு பெருசாக இருந்துட்டு போகிறான், அணுவை விட சின்னதாக இருந்துட்டு போகிறான், 3 கோட்டைகளை அழிச்சிட்டு போகிறான், இதனால எனக்கு என்ன லாபம், இந்த பாட்டை நான் ஏன் பாடணும் அப்படின்னு கேட்கும் இல்லையா? அவர்களுக்கான ஒரு பதில் தான் இந்த 2வது வரி. இங்க பாருங்க, உண்ட ஊன் உனக்காம் வகையெனது உள்ளம் உள் கலந்து எழு பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இந்த ஒரு வரி வந்து தான் இந்த பாடலோட என்ன சொல்லுவாங்கல்ல, பஞ்ச் டயலாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பஞ்ச் டயலாக் தான் இந்த வரி. என்னன்னா, உண்ட ஊன் உனக்கம், என்ன நாம் வந்து சாப்பிட்றோம் இன்னைக்கு அப்படின்னா, நாம் கொண்டு வந்த கட்டுசோறு தான் சாப்பிட்றோம். நாம் என்ன கட்டுசோறை கொண்டு வந்தோம் அப்படின்னா, பிறவின்னு நம்மளை பெருமான் அனுப்பும்போது நம்மளுடைய பிராரப்த வினை எல்லாத்தையும் கட்டி ஒரு கட்டுசோறாக கொடுத்துருக்கிறாரு. அது என்ன ஆனாலும் நாம் தான் சாப்பிட்டு ஆகணும், அதிலிருந்து நாம் வெளியில் வரவே முடியாது. எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் பிராரப்த வினை என்பது நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். ஆனால் தான் அதற்கு பெயரே நுகர்வினை. இப்போ அந்த நுகர்வினை வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டுசோறு. அதான் பாருங்க, உண்ட ஊன் உனக்கம்.
நான் வந்து இந்த சாப்பிட்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காக எடுத்த உடல் இது. ஆனால் அதுக்கு உள்ள உன் கருணையை பாரு சாமி, இந்த மாயா காரியத்தினால ஆன ஒரு உடல்ல அதற்கு உள்ள நீ வந்து உட்காந்துட்டு எனக்காக என் மேல் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கின்றாயே. அப்போ எத்தனை எளியவன்! பெரியவன் ஒருவன் ஒன்று, சிறியவன் ஒருவன். பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து 3 கோட்டைகளை அழித்தது. அது மட்டுமா அப்படின்னா எளியவனாகவும் இருக்கின்றான். யார்கிட்ட அப்படின்னா அடியவர்கள் கிட்ட. பெருமான் நான் கொண்டு வந்த கட்டு சோறு, இதை நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு துணையா இரு சாமி, அது வலிக்குது அப்படின்னு நாம் சொல்லும்போது நான் இருக்கிறேன் உனக்குள்ளால அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆனால் சொல்றதை நிறைய உயிர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்த உயிர்களுக்கு அவன் உள்ளிருந்து வழி நடத்துகின்றான். அப்படிங்கிறது தான் இந்த 6வது பாடலோடைய மிக அழகான குறிப்பு. நம்பி ஆரூரர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஆழியனாய் அகன்று உயர்ந்தான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நாம் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, லெங்க்த்து, பிரெத்து, வித்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமாகவும் இருக்கிறானாம் பெருமான். அப்போ இந்த பிரபஞ்சமே அவனாக இருக்கின்றான், அவனுக்குள் நாம் இருக்கின்றோம். அப்படிங்கும் போதே யோசிச்சு பாருங்க, ஒருவர் நம்மளை வந்து கட்டி அணைச்சு என் பிடியில தான் நீ இருக்கிற, பயப்படாத அப்படின்னு சிவபெருமான் சொல்கிற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 7வது பாடல். மோதலை பட்ட கடல் வயிறுதித்த முழுமணி திரள முதாங்கே தாய்தலை பட்டங்கு உருகி ஒன்றாய தன்மையில் என்னை முன்னீன்ற நீதலை பட்டால் யானும் அவ்வகையே நீசிசரர் இருவரோடொருவர் காதலில் பட்ட கருணையாய் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். அருமையான பாடல். அதாவது நம்பி ஆரூரர் மட்டுமே நமக்கு சொன்ன ஒரு கருத்தை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல். இதில் பாருங்க, இந்த பாடல்ல வந்து நிசிசரர் இருவரோடு ஒருவர், அதாவது 3 அரக்கர்கள், முப்புராதிகள் என்று சொல்லப்படுகின்ற 3 கோட்டைகளை அழித்தார். 3 கோட்டைகளில் இருந்தவர்களை பெருமான் அழித்தார் இல்லையா, அந்த நேரத்தில் அவர்களுக்கு அருள் செய்தார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இதில் பார்க்க முடிகின்றது. எப்படின்னா 7ஆம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா, மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவர் நின் திருக்கோயில் வாய்தல் காவலர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கி ஓர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவ என்று 55வது திருப்பதிகத்தில் 7ஆம் திருமுறையில் 7வது பாடல்ல நம்பி அருள் செய்திருப்பாரு. அதாவது 3 புறங்களை அழித்தா பெருமான். அதற்கப்புறம் அந்த மூவர் என்ன ஆனாங்கங்கிற குறிப்பு நமக்கு 7ஆம் திருமுறையில் தான் முதல்ல பார்க்கப்படுகின்றது. அதை அப்படியே இதில், அதாவது நிசிசரர் என்று சொல்லப்படுகின்ற அரக்கர்கள் மூவருக்கு பெருமான் அருள் செய்தார். எப்படி அருள் செய்தார்? நம்பியோடைய பாடலை பார்த்து கொள்ள வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பெருமான் 3 கோட்டைகளையும் அழித்த பெருமானை பார்த்த மாத்திரத்தில் உயிருக்கு என்ன ஒரு பக்குவ நிலை வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க. இப்போ கடல்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா முத்து என்று சொல்லப்படுவது வருது இல்லையா. முத்து எங்கேருந்து வருது அப்படின்னா கடல்ல இருந்து வருது. அந்த சிப்பி திறந்த உடனே மழை துளி விட்ட உடனே அது வந்து முத்தாக மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்போ அந்த முத்து வந்து கடல் தண்ணியிலேயே நாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அது அப்படியே அங்கேயே கரைந்து விடும். எப்படின்னா எதில் இருந்து உருவாகின்றதோ அதிலேயே கரையும் தன்மை கொண்டது. இந்த உடம்பும் கிட்டத்தட்ட அப்படிதானே. யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு வந்து எங்கிருந்து வந்தது? மண்ணால் ஆனது. எங்கே அழிய போகின்றது? மண்ணோடு மண்ணாக போகின்றது. உடலுக்கும் அப்படித்தான் இருக்கின்றது. அப்போ உயிர் நாம் எங்கிருந்து வந்தோம்? உயிர் வந்து அனாதி நித்திய பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பெருமானுடைய திருவடி அடையணுங்கிறது தானே நம்மளுடைய குறிக்கோள். அப்போ நாம் என்ன செய்யணுமா, இந்த முத்து எப்படி கரைந்து போகுமோ அதுபோல பெருமானின் திருவடியில் நாம் கரைந்து போகணும். அது எப்படிங்க? நாம் வந்து அனாதி நித்திய பொருள் தானே, நாம் எப்படி கரைந்து போவோம் அப்படின்னு கேட்டால், 3 கோட்டைகளை அழித்த பெருமான், நம்ம ஆணவத்தை அழிக்கப் போகின்ற பெருமான், நம்ம மேலே அன்பை கொட்டி கொடுக்கக்கூடிய பெருமான், அவர் நினைத்தால் முடியாதா என்ன? உருகி நிற்க முடியும், ஆனால் அதற்கு அவன் கருணை வேண்டும். இதுதான் நமக்கு 7வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. இதில் பாருங்க, மோதலைப்பட்ட கடல் வயிறு உதித்த முழுமணி திரள் அமுது ஆங்கே.
அந்த முத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த அமுதம் தாய்தலை பட்டு உருகி ஒன்றாய தன்மையில் அப்படியே அந்த தண்ணியிலேயே போட்டு வச்சிருந்தா முத்து வந்து உருகி போகும் இல்லையா, அது கரைந்து போகும் இல்லையா. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் தானே, அது கால்சியம் தானே, அது அப்படியே வந்து உங்களுக்கு அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி நானும் உருகுவேன் எப்போதுனா பெருமான் வந்து அந்த கடல் நீராக பெருமான் வந்து என்னை ஆலிங்கனம் செய்யும் போது, என் கூடவே பெருமான் இருக்கிறாருன்றதை நான் உணரும் போது நான் கரைய தொடங்குவேன். யோசிச்சு பார்ப்போம், இந்த கரைதல் அப்படின்னு சொல்றது தான் ஒரு அடியாரோடைய கண்களில் பெருமானை நினைத்த மாத்திரத்தில் கண்ணீர் வருது இல்லையா, அந்த கரைதல் தான். அப்போ இந்த உடல் என்ற முத்து கரைய ஆரம்பிக்கின்றது எங்க, பெருமான் அப்படிங்கிற கடல் நம்மை ஆக்கிரமிக்கும் போது அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த 7வது பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தாயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கொரு கூறு உன் கண் வைத்தவருக்கு அமருலகளிக்கும் நின் பெருமை பித்தன் என்றொரு கால் பேசுவரேனும் பொழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோலை சரத்தானே. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு பாடல் நமது சிந்தனைக்கு. ஒருவேளை இந்த பாடல் தான் திரு களிற்றுப்படியார் என்ற சாத்திர நூலில் வரக்கூடிய 72வது பாடலுக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பாடல் இது. இதில் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, தத்தையங்கனையார் என்று ஆரம்பிக்கின்றார், அதாவது பெண்கள் என்ற ஒரு குறிப்பில். இப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எதன் மேலே அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றோமோ, எதன் மேலே ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கின்றதோ அதாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இங்கே பெண்கள் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு உருவகமாக தான் நாம் எடுத்துக்கணும். காரணம் என்னன்னா, நம்மளில் மயக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு நாம் பார்க்குறது பொன், மண், பெண் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3ம் தான். மண் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஆசைப்படவும் முடியாது, அடையவும் முடியாது. பொன் என்பதும் அதே மாதிரி தான். ஆனால் பெண் என்று சொல்லப்படுவது சர்வ சாதாரணமாக நம் கண்முன் உலாவக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கின்றோம். அப்போ மயக்கம் கொடுப்பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சுலபமாக நமக்கு கண்முன் கிடைப்பது அப்படிங்கிறதுனால பெண்களை வந்து ஒரு உருவகமாக இங்கே பார்க்க ஆரம்பித்தாங்க நம்ம அருளாளர்களும் சரி, கவிஞர்களும் சரி. ஆனால் நாம் இதை எப்படி பார்க்கணும்னா, உலகியல்ல நமக்கு எதெல்லாம் மயக்கம் கொடுக்குதோ அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பெண்ணின் எடுத்துட்டோம்னா இப்போ நம்மளை மாதிரி பெண்களுக்கெல்லாம் என்னன்னு ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்கும் இல்லையா. அதனால நமக்கு மயக்கம் தரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தால் புடவை மேலே ஆசை வரும். அளவு கடந்த, அதாவது சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் புடவை வாங்குறவங்கள நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் இன்னைக்கு. அப்போ அவர்களுக்கு இங்கே தத்தையம் கனையாருங்கும் போது அவங்கள அந்த இடத்துல புடவையில் வச்சு பார்க்கணும். சிலருக்கு தங்கத்தின் மேலே ஆசை இருக்கும். அவ்வளவு நகை வாங்கியிருப்பாங்க, ஆனாலும் புதுசாக ஒரு டிசைன் வந்துச்சு அப்படின்னா அதில் போய் விழறதுக்கு நிற்பாங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து கார் மேலே அளவு கடந்த ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு உணவுகள் மேலே, உணவு பதார்த்தம் முழு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ருப்பாங்க, அடுத்ததே கொண்டு வந்து கொஞ்சம் சாப்பாடை கொடுத்தாலும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சாப்பாடு மேலே அத்தனை ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ அவர்கள் எல்லாம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அவர்களுக்கு விருப்பமான ஈர்ப்பு, அதாவது தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஈர்ப்புடைய ஒரு பொருளை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட பொருள், ஒரு பொருள் மேலே நாம் வைக்கிற அன்பை அதை அப்படியே அதை எடுத்துட்டு அதை 100,000 கூறாக இடணும். அதாவது 1,00,000 கூறு நாம் அந்த அன்பை வந்து கூறா போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பாகம். யோசிச்சு பாருங்க, நாம் கார் மேலே அன்பு வச்சோம், ஆசை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஆசையில் அதை 1,00,000 கூறா போட்டுட்டு 100,000 சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூறா 1,00,000 கூறா போட்டுட்டு அதில் இருந்து ஒரு பங்கை எடுத்து சாமி மேலே வச்சாலும் சாமி சொல்கிறாராம், என் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து நம்ம மேலே அன்பு கொட்டுறாராம். எந்த அளவுக்கு எளிவந்த தன்மை பாருங்களேன். நீங்கள் முழு அன்பையும் இப்போ நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்களேன், உயிரையே வச்சுருப்போம். நம்ம மனைவி மேலேயும் சரி, கணவர் மேலேயோ சரி, உயிரையே வச்சுருப்போம். அவங்க தான் எல்லாமேன்னு வாழ்வோம். ஆனால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க, நீ என் மேலே நிஜமாகவே அன்பு வச்சுருக்கியா
அவங்கள மேலே உங்கள் அம்மா உனக்கு முக்கியமாக, நான் உனக்கு முக்கியமாக, உங்கள் அப்பா உனக்கு முக்கியமாக, நான் உனக்கு முக்கியமாக, உன் தங்கச்சி முக்கியமாக, நான் முக்கியமாக, எவ்வளவு கேள்வி கேட்குறோம். இவ்வளவு அன்பு வச்சுக்கிட்டுமே நம்மளுடைய கூட இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா அந்த கேள்வி, என் மேலே என்ன அன்பு வச்சுட்ட அப்படின்னு கேட்போம். ஆனால் சாமி பாருங்கள், உலகியல் எல்லாத்துலேயும் அன்பு வச்சுக்கோ, ஆனால் அதில் ஒரு சின்ன கூறு எடுத்து என் மேலே வச்சா கூட போதும், நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா எப்படிப்பட்ட, அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நாம் சிவபெருமான் கிட்ட மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்த்துட்டு பெருமான் மேலே அன்பு வச்சு வைத்தா கூட பெருமான் அன்பு செய்கின்றாராம். அதுவும் அடுத்தது சொல்ல போகிறேன், அந்த அன்போட பித்தா அப்படின்னு சொன்னால் கூட, பித்தனை ஏன்னா யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம பித்தன்னு கொஞ்சுவோமா, லூசு பயலேன்னு திட்டத்தான் செய்வோம் இல்லையா. லூசு பயலேன்னு கொஞ்சுவோமானா கொஞ்ச மாட்டோம். சாமியை பார்த்து பித்தா அப்படின்னு சொன்னால் கூட அவர் என்ன பண்ணுறாராம், நம்மளுடைய பிழைகள் அப்படின்னாக்க இங்கே நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை தான், இந்த 3 மலங்களையும் அறுத்து நம்மை காத்து அருள் செய்கின்றாராம். திருக்களிற்றுப்படியாரில் ஒரு பாடல் வரும், ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது மோகம் அறுத்திடின் முத்தி கொடுப்போம் என்று மொழிந்தவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமான் என்ன சொன்னார், இங்க பாரு, நீ எதன் மேலே ஆசை வச்சிருக்கியோ, மோகம் என்று சொல்லப்படுவது எதன் மேலே வேணாலும் இருக்கலாம், அந்த மோகத்தை அறுத்தால் உனக்கு முக்தின்னு சொன்னவரையே கூப்பிட்டு 2 மனைவிகளுக்கு தூது அனுப்ப வச்சாரேப்பா நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் தான் இங்கே பித்தா என்று பாடியவர் இல்லையா. அதையும் நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். அதே மாதிரி நம்பி ஆரூரர் தான் சொல்கிறாரு, என் பிழைகளை எல்லாம் தவிர்த்து மீண்டும் பிழை செய்யாமல் என்னை காத்து அருள் செய்கின்றான் அப்படிங்கிற குறிப்பையும் நம்ம நம்பி ஆரூரர் பதிகங்களில் பார்க்க முடிகின்றது. ஆக நாம் உலகியல்ல வைக்கின்ற அன்பை அவ்வளவு முழுசாக கொண்டு போய் பெருமான் மேலே வைக்கணும்னு கூட இல்லை, ஒரு சின்ன அளவு வச்சா கூட போதும், நமக்காக பெருமான் இறங்கி வரக்கூடிய கருணையை எடுத்து சொல்லும் அற்புதமான பாடல் தான் இந்த 8வது பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். பண்ணிய தழல்காய் பாலளாம் நீர் போல் பாவமுன் பாரைந்து பாலனைய புண்ணியம் பின் சென்று அறிவினுக்கரிய புகுந்ததோர் யோகினில் போலிந்து நுண்ணியை எனினும் நம்ப நின் பெருமை நுண்ணிடையோடுங்க நீ வந்து என் கண்ணினுள் மணியில் கலந்தனை கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். அதாவது நம்பி ஆரூரர் கண்ணாரும் மணியே அப்படின்னு சொல்லுவார். அதாவது பெருமான் எப்படி இருக்கிறாரா, நம்ம கண்ணுக்குள்ளால பாவையாக இருக்கின்றாராம். ஏன் அப்படின்னா, பார்க்குற இடமெல்லாம் அவராக பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா, அவராக இருந்தால்தானே அவராக பார்க்க முடியும். அந்த குறிப்பு தான், இதுதான் யோக நெறிக்கு உரித்தான குறிப்பு. இதை நாம் எங்கே பார்க்கலான்னா, இந்த பாடலில் மிக அழகாக சொல்கிறாரு பாருங்க. அதாவது ஒரு பாலை வந்து அடுப்பில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா, அந்த நெருப்பு படப்பட அதில் இருக்கிற தண்ணி ஆவியாக மாறி அந்த பால் வந்து அந்த கட்டியாக நிற்கும். அந்த பாலோட தன்மை மட்டும் அப்படியே ரொம்ப அழகான ஒரு கட்டி பாலாக இருக்கும். அதை இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. அதாவது நான் பால் மாதிரி இருக்கிறேன், ஆனால் இப்போ என்னென்னா கலப்படமான பால், நிறைய தண்ணி இருக்குது. தண்ணி தான் நம்மக்கிட்ட இருக்கிற கர்ம வினைகள் வந்து நம்ம கூட இருக்குது. அப்போது பெருமான் என்ன பண்ணுறாரு, நம்மளை காய்ச்சுறாரு. நமக்கு நல்லா தெரியுது, நல்லா காய்ச்சுறாருன்னு தெரியுது இல்லையா. நம்மளுடைய வினை கழியணும் அப்படிங்கிறதுக்காக காய்ச்சுறாரு. காய்ச்ச என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த நீர் என்று சொல்லப்படுவது ஆவியாகி நாம் வெறும் பாலாக நம்மளுடைய தன்மைக்கு நம்மளை பெருமான் மாற்ற முயற்சி செய்கின்றார். அப்படி செய்வதனால என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய தீவினை என்பது ஆவியாக போகின்றது. அந்த நல்வினைன்னு கொஞ்சம் இருக்குல்லப்பா, அது என்ன சிவயோகத்தில் அழுத்துது. சிவயோகத்தில் நான் அழுந்தும் போது எனக்கு என்ன ஆகும், பார்க்கும் இடம் எல்லாமே சிவபெருமானாக தோணும். எதை பார்த்தாலும் சிவமாக தோணும். ஒரு மரத்தை பார்க்குறோன்னு வருங்க, மரகத லிங்கமாக நமக்கு தோன்ற வேண்டும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் ஒரு மரத்தை பார்க்குறோம், பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், அது ஒரு மரம் அப்படின்னு பார்க்குறோம். இது என்ன மரம், இல்லைன்னா என்ன பூ இதில் வருது, என்ன காய் வருது, இவ்வளவு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மரத்தை அப்படியே பார்க்கும்போது மரகத லிங்கமாக நாம் பார்க்க பழகிட்டோன்னு வைங்களேன், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மலைகளில் உள்ள மரங்களும் சரி, அந்த மரங்கள் தனியாகவும் சரி, செடியாகவும் சரி, நம்மளை சுற்றி எல்லா இடமே மரகத லிங்கம் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர முடியும் இல்லையா. யோசித்து பார்த்தோன்னா
பார்க்குற இடம் எல்லாமே பெருமானாக தெரிகின்ற ஒரு காலம் வரும். அது காரணம் என்னன்னா, நம்மளுடைய யோக நிலைக்கு நம்மளை பெருமான் இழுத்து செல்லுவது. அந்த யோக நிலைக்கு எப்படி இட்டு செல்லுவார், அவரால் எப்படி எடுத்து செல்ல முடியும் அப்படின்னா, நம்மளுடைய தீவினை அழிய அழியதான். அந்த குறிப்பை தான் மிக அழகாக இதில் சொல்கிறார். இதில் பாருங்க, நுண்ணிய எனினும், பெருமானே நீ எப்படிப்பட்டவன்னா ரொம்ப நுண்ணியவனாக இருக்கின்றாய், எல்லாத்த விடையும் சின்னது. ஏன் அப்படின்னாக்கா, மனசுக்குள்ள உயிருக்கு உள்ள உயிராக கலந்திருக்கின்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு நுண்மையான ஒரு பொருளாக இருக்க வேண்டும், அப்படிதான் இருக்கிறாரு. ஆனால் அவரோட பெருமை யாருக்குமே தெரியாது. எப்படின்னா அவருக்கே தெரியாதுப்பா. அவருக்கே, அதாவது இப்போ என் பெருமை என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சிவபெருமானதுக்கு தான் அவருடைய அருமையே என்னன்னு அவருக்கு தெரியலையாம். இதை தான் மிக மிக அருமையாக திருவாசகத்திலையும் சொல்லுவாங்க இல்லையா? தன் பெருமை தான் அறியாத தன் பெருமை தான் அறியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய பெருமை என்னன்னு அவருக்கே தெரியாது. அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நம்மக்கிட்டலாம் வருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட வந்து நமக்காக அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நல்லா வச்சு காய்ச்சுறாரு. அந்த காய்ச்சி எடுக்கிறது எதற்காக அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற தீவினைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால வலிகளை பொறுத்து கொண்டு அவர் நம்மை மிக அழகான, அதாவது நம்ம தீவினையை கழிச்சிட்டு நம்ம நல்வினையை மட்டும் எடுத்து அதை யோக நிறையில் நம்மை நிறுத்த வைக்க வேண்டும் என்ற பெருமானின் திருவடிகளுக்குத்தான் நாம் விண்ணப்பம் வச்சு இந்த 9வது பாடலையும் நிறைவுக்கு கொண்டு வருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். அங்கை கொண்டாமரர் மலர் மழை பொழிய அடிச்சிலம்பலம்ப வந்தோரு நாள் உங்கை கொண்டாடியேன் சென்னி வைத்தென்னை உய்ய கொண்டாருளினை மருங்கில் கொங்கை கண்டானுங்கும் கொடியிடை காணில் கொடியள் என்றாவேர் சடை மூடிமேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல தனக்கு பெருமான் ஆசிரியராக வந்து ஆச்சாரியனாக வந்து தீக்கை கொடுத்த அந்த குறிப்பை மிக அழகாக, ஏற்கனவே ஒரு பாடல்ல நாம் அதை பார்த்தோம். அதே மாதிரி இந்த பாடல்லையும் அதை மீண்டும் வலியுறுத்துகின்றார். என்னன்னா, பெருமானை வந்து தேவர்கள் எல்லாரும் போற்றி துதித்து நிற்கின்றார்களாம். அங்கை கொண்டு அமரர் மலர் மழை பொழிய, தேவர்கள் எல்லாம் பெருமான் மேல மலர்களை தூவி அவரை வந்து புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமான் அவருடைய சிலம்பு ஒலிக்க ஒரு நாள் நேரா வந்து என் தலையின் மேல் அவருடைய கைகளை வைத்து எனக்கு தீக்கை கொடுத்தார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு அதற்கு பிறகு மிக நயமாக என்ன சொல்றாரு பாருங்க. அம்மை வந்து உடல்ல ஒரு பாதியில அம்மை இருக்கிறாங்க, ஆனா அவங்க பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியை வந்து தலையில மறைத்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் பெருமான் அப்படிங்கிற குறிப்பு. இதை நாம் வந்து உருவகமாக பார்க்கும்போது உலகியல் உருவகமாக பார்க்கின்றோம். ஆனால் அருளியல்ல பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, அம்மை அப்படிங்கிறது ஞானசக்தி. ஞானசக்தி கூட இருந்தால்தான் நாம் வந்து கிரியா சக்தியில இருந்து வெளியில வர முடியும். அந்த கிரியா சக்தின்னு சொல்றது தான் இன்னைக்கு நாம் பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே அதை அடக்குவதற்கு பெருமானால மட்டும்தான் முடியும். அப்போ பெருமான் என்ன பண்றாரு? கங்கையை அடக்கி தன் தலையில் வைத்தது போல அதுவும் எப்படி அடக்குகின்றார் அப்படின்னா, கண்டிப்பாக உமை அம்மை, அதாவது ஞான சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்மையின் துணை கொண்டு அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு தீக்கை கொடுக்கும் போது என்ன ஆகும்? ஒரு உயிருக்கு பக்குவம் வரும். அந்த பக்குவம் வரும்போது உலகியல் பரபரப்பு அடங்கும், ஞானத்தை பெருமான் வழங்குவார். அப்படிப்பட்ட குறிப்பை தான் மிக அழகாக இந்த 10வது பாடலில் வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்த ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருநாதர் ஐயா என்று சொல்ல வேண்டும். அற்புதமான ஒரு பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருக்கடைக்காப்பு பாடலை பார்த்துடலாம். மங்கையோடிருந்தே யோகு செய்வானே வளரிளம் திங்களை மூடிமேல் கங்கையோடணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே அங்கையோடேந்தி
பாலி திரி கருவூர் ஆரைந்த சொல் மாலையாளாழி செங்கையோடுலகில் அரசு வீற்றிருந்து தொலைப்பதும் சிவனருள் கடலே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பலஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற திருக்கடைக்காப்பாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் கருவூர் தேவர். அதாவது தான் ஒரு சந்நியாசி, பிரம்மச்சாரி, அதே நேரத்தில் பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய நிலையில் இருந்தவன் அப்படிங்கிறத மிக அழகாக இதில் பதிவு செய்கின்றார். என்னன்னா, தனக்கு என்று எதுவுமே இல்லாமல் சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர். அவர் மிக அழகான தமிழ் பாடலாக இந்த பதிகத்தை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். இதை பாடுபவர்கள் இந்த உலகத்தில் அரசன் போல இருந்து பிறகு பெருமானுடைய திருவடியை சேர்வார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இதில் சொல்றாரு. என்ன குறிப்புன்னா, அரசர் போல இருப்பாங்க அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் அரசர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பெல்லாம் இல்லை. நாடில் உள்ள அந்த இதெல்லாம் மாறிடுச்சு. அப்போ இது இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் கண்டிப்பாக பொருந்தும். ஏன் அப்படின்னா, அரசன் அப்படின்னு சொன்னால் கிரீடம் வச்சுட்டு அரசனாக உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு தேவையானது தேவைக்கு அதிகமாகவே கொடுத்து பெருமான் நம்மளை ராஜா போல வச்சிருப்பார். இன்றைக்கி கூட நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நீங்கள் யாருப்பா, நீங்கள் என்ன சிவனடியாரா அப்படின்னா, நாங்கள் சிவனடியார், எங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் யார் அப்படின்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. அப்போது நாங்களும் ராஜா மாதிரி தானே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. சிவனடியார்களை எல்லாருமே நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். உலகத்திற்கு ராஜாவாக இருப்பதை விட பெருமானின் திருவடியில் ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் மிக சிறந்த ஒரு விஷயம். இதில் பாருங்கள், நாம் இதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம். உலகியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தோத்துட்டோன்னு வைங்களேன், அதாவது ஒரு ரெண்டு ராஜா சண்டை போடுறாங்க, போருக்கு போய் சண்டை போடுறாங்க. தோத்த ராஜா ஜெயிச்ச ராஜா கிட்ட தலை வணங்கி நிற்பான். அதுதான் நடக்கிற ஒரு விஷயம். தோத்தவங்க தான் தலை வணங்குவார்கள். ஆனால் நாம் அந்த தலை வணங்கும் போது என்ன பண்ணுவாங்க, கிரீடத்தை எடுத்துருவாங்க இல்லையா, ஏன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நாம் தலை வணங்கும் போது கிரீடத்தை எடுத்துருவாங்க உலகியல்ல. ஆனால் பெருமானோடைய ராஜ்யத்தில் பாருங்கள், தலை வணங்கி நின்னா நம்மளுக்கு கிரீடத்தை வைப்பாங்க. எத்தனை கோயில்களுக்கு நாம் போகிறோம், தலை வணங்கி நிற்கும் போது நமக்கு கிரீடம் வைக்கிறாங்க இல்லையா. சாமி கிட்ட மட்டும்தான் அதை பார்க்க முடியும், அருளியலில் மட்டும்தான் நாம் அதை பார்க்க முடியும். ஆக நாம் தலை வணங்கி நின்னால் ராஜாவாக நம்மளுக்கு முடிசூட்டுகின்றான் இல்லையா பெருமான். அந்த குறிப்பை தான் இந்த பாடலில் மிக அழகாக வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம், பெருமானே நீ நடத்துகிறப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் எதுவுமே என்னுடையது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நமக்கு அதுவும் பெருமான் தான் கொடுக்கணும். நமக்கா வருமானா வராது, நாமக்கா வரும் அப்படின்னு சொன்னாலும் தன்முனைப்பு தான். பெருமானே அந்த ஒரு பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய திருவடிகளுக்குத்தான் நாம் விண்ணப்பம் வைக்க முடியும். என் கோபத்தை குறைச்சி கொடு சாமி, எனக்கு இருக்கிற அந்த ஆணவத்தை குறைச்சி கொடு சாமி, நான் இப்போ இவ்வளோ தூரம் உலகியல்ல இருக்கிறேனே, இந்த பற்றுகளை எனக்கு குறைச்சி கொடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய திருவடிகளுக்கு நாம் விண்ணப்பத்தை வச்சா போதும், மித்தது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அந்த குறிப்பை தான் நமக்கு மிக அழகாக இந்த பாடலில் வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். 11வது பாடல் நிறைவு பாடல். மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் பெருமானின் கருணை கூட்ட உங்களோடு கலந்திருக்கின்றோம் என்று சொல்லி 13வது பதிகத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி, சிவசிவ திருச்சிற்றம்பலம்.